சிவாய நமக. அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது அன்பான வணக்கம். நான் ஜோதிடர் எஸ்கே வாணி சுந்தரராஜன். ஸோ இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நட்சத்திரங்களை நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். நம்முடைய லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் ஏன் வருது அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் ஒரு மனிதன் நல்ல வாழ்க்கையை வாழ்கிறார். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு துன்பம், ஒரு கடினமான சூழ்நிலை, வறுமையை சந்திக்கின்ற நிலை, திருமணம் ஆகாத நிலை, குழந்தை பேர் இல்லாத நிலை. ஸோ ஒரு வீடு அமையணுன்றதுக்காகவே வாழ்க்கை ஃபுல்லாக கஷ்டப்பட்ட ஒரு மனிதர்கள் எல்லாமே இருக்கிறாங்க. ஏன் இத்தனை வேறுபாடுகள் ஒரு மனிதருடைய வாழ்க்கையில் வருது? ஸோ அதே மாதிரி ஒரு மனிதருக்கு வாழ்க்கையில் எந்த வயதில் எந்த விஷயங்கள் நடக்கும்? வீடு கட்டுவாங்களா, கட்ட மாட்டாங்களா? ஸோ திருமணம் எப்பொழுது நடக்கும்? அந்த மனிதருடைய படிப்பு எப்படி இருக்கும்? வாழ்க்கை துணை வழியில் எந்த மாதிரியான விஷயங்கள் அனுபவிப்பார்? அதே மாதிரி கடன் இருக்குமா, தொழில் அமையுமா, வேலை அமையுமா? இப்படி பலதரப்பட்ட கேள்விகளுக்கும் விடை அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுடைய சுய ஜாதகம். அதில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை தீர்மானிக்கிறது அப்படின்றது பார்த்தீங்கன்னா நட்சத்திரங்கள் தான். நம்ம எதுக்கு பிறந்திருக்கோமோ அதை நம்ம எதன் வழியாக அனுபவிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நட்சத்திரங்களை இயக்கக்கூடிய கிரகங்கள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு பலன்களால் தான் நம்ம லைஃப்பில் நிறைய விஷயங்களை கடந்து போயிட்டே இருப்போம். ஸோ அப்படி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கேட்டை நட்சத்திரம். நட்சத்திர வரிசைகளில் 18வதாக வரக்கூடிய நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம். புதன் பகவானுடைய 2வது நட்சத்திரம். முதல் நட்சத்திரம் பார்த்திங்கன்னா ஆயில்யம், 2வது நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம். கேட்டை நட்சத்திரத்தோட 4 பாதங்களுமே விருச்சிக ராசியில் வரும். ராசி அதிபதி பார்த்தோம்னா செவ்வாய். கேட்டை நட்சத்திரத்தோட வடிவம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈட்டி வடிவத்தில் இருக்கும் கேட்டை நட்சத்திரம். கேட்டை நட்சத்திரத்தின் அதி தேவதை இந்திரன். பாலினம் பெண் பாலினம். கேட்டை நட்சத்திரத்தோட மிருகம் ஆண்மான். மரம் பராய் மரம். நிறம் பார்த்தீங்கன்னா வெண்மை நிறம். கேட்டை நட்சத்திரத்தினுடைய பறவை பார்த்தோம்னா சேவல். கேட்டை நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறக்கிறாங்க அப்படின்னா ஸோ அந்த குழந்தைக்கு நோ, யா, யு, இ இந்த நாம எழுத்துக்களில் தொடங்குற பெயரை வைக்கலாம். கேட்டை நட்சத்திரத்திற்கான கோவில் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்க பசுபதி கோவிலில் அமைஞ்சிருக்க வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் இருக்க பகவானை தரிசிக்கிறது அப்படின்றது கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு ஸ்தலம். வருடத்தில் ஒரு முறையாவது அல்லது வாழ்நாளில் ஒரு முறையாவது இந்த கேட்டை நட்சத்திரத்தோட ஸ்தலத்திற்கு நீங்கள் போயிட்டு வர்றது அப்படின்றது சிறப்பு. அதே மாதிரி பராய் மரம் எங்கேயாவது பார்த்தா உங்கள் கைகளால் நீரூற்றி வளர்க்குறது அப்படின்றதும் சிறப்பான விஷயம். ஏதாவது ஒரு நல்ல காரியம் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸோ இந்த பராய் மரத்திற்கு நீர் ஊற்றி விட்டு உங்களுடைய காரியத்தை தொடங்குறது அப்படின்றது ரொம்ப சிறப்பான விஷயம். அதே மாதிரி ஆண்மான் படத்தை நீங்கள் ஒரு சின்னதாக பிரிண்ட் அவுட் எடுத்து பேக்கெட்டில் வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் தொழில் செய்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல ஒரு ஃபோட்டோ மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ அது உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். கேட்டை நட்சத்திரத்திற்கு ஒரு பழமொழி இருக்குது. அதாவது கேட்டை கோட்டை கட்டும் அப்படின்ற மாதிரியான பழமொழிகளும், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கேட்டை கேட்டை விளைவிக்கும் அப்படின்ற மாதிரியான நிறைய பழமொழிகள் சொல்லப்படுவதுண்டு. ஆனால் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜாதக ரீதியில் கிரகநிலைகளின் அமர்வை பொறுத்து தான் ஸோ ஒருத்தர் கோட்டை கட்டுறதும் அதே மாதிரி கேட்டை கேட்டை விளைவிக்கும், அதாவது தீமையை விளைவிக்கும் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. ஸோ அதாவது அவங்க ஜாதகத்தில் இருக்க தசாபுக்திகளோட அமைப்பை பொறுத்து தான் இந்த பழமொழியோட இது ஒரு சொல்வடைகள் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ அதாவது இந்த பழமொழிகளுக்கு ஏற்பெல்லாம் எதுவும் நடக்காது. அதனால கோட்டையும் கட்ட மாட்டார்கள், கேட்டையும் யாருக்கும் விளைவிக்க மாட்டார்கள். ஸோ அது அவரவர்களுடைய சுய ஜாதகத்தின் அமர்வை பொறுத்தது தான். கேட்டை நட்சத்திரத்தோட வடிவம் நம்ம பார்த்தோம் முன்னாடியே ஈட்டி வடிவத்தில் இருக்கும். அதாவது 9 நட்சத்திரத்தோட ஒரு கூட்டமைப்பு மாதிரி தான் இந்த கேட்டை நட்சத்திரத்தோட வடிவம் இருக்கும். ஸோ வானத்தில் 9 நட்சத்திரங்களோட ஒரு கூட்டமைப்பு தான் இந்த கேட்டை நட்சத்திரத்தோட ஈட்டி வடிவத்தினுடைய அமைப்பு. ஸோ அப்போது சூரியனும் பார்த்திங்கன்னா ஒரு நட்சத்திரம் தான். அப்போது சூரிய சக்திக்கு இணையானது தான் இந்த கேட்டை நட்சத்திரமும். அதாவது கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் அவ்வளோ ஒரு சக்தி உண்டு. சக்தி வாய்ந்த நட்சத்திரம் அப்படின்றது கேட்டை நட்சத்திரம். அதாவது இந்த கேட்டை நட்சத்திரத்தில் ஒருத்தவங்க பிறந்திருக்காங்க அப்படின்னா நிறைய கண்டங்களை தாண்டுவார்கள் அப்படின்றது தான் பொருள். ஸோ எவ்வளோ ஒரு ஆபத்துகள் வந்தாலும் ஸோ அதிலிருந்து தன்னையும் தற்காத்து பிறரையும் தற்காத்து கொள்ளக்கூடியவர்கள் தான் இந்த கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க.
தீர்க்கமான ஆயுள் கொண்டவர்களாக இருப்பீங்க. ஸோ அதே மாதிரி கடுமையான உழைப்பாளிகள், அதே மாதிரி கடுமையான மனசு கூட இவங்களுக்கு இருக்கும். ஸோ ஈட்டியை வந்து நம்ம எதுக்காக பயன்படுத்துகிறோம்? ஸோ ஒருத்தரை வந்து வீழ்த்துறதுக்காக தான் அந்த ஈட்டியை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். பகைவர்களை குறி வச்சு ஈட்டியை எய்து ஸோ அவர்களை வந்து தோல்வி அடைய செய்கிறது தான் இந்த ஈட்டியோட வேலை. ஸோ அதே மாதிரி கேட்டை நட்சத்திரக்காரர்கள் ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஸோ அந்த டார்கெட்டை வந்து அச்சீவ் பண்ணாமல் விட மாட்டாங்க. ஸோ நடுவில் வந்து நிறைய இடைஞ்சல் வரும். எவ்வளோ பேர் என்ன இடைஞ்சல் பண்ணாலும், எவ்வளவு தடுத்தாலும் தன்னுடைய குறிக்கோளை நோக்கி பயணிக்கிறதுல கேட்டை நட்சத்திரத்துக்கு நிகர் கேட்டை நட்சத்திரம் தான். ஏன்னா இது ஈட்டி அப்படின்றதுனால தான் கொண்ட குறிக்கோளில் உண்மையாக ஈடுபடக்கூடிய நபர்கள் தான். அதுக்கு நடுவில் யாராவது வந்து தடுத்தாங்க அப்படின்னா, ஸோ அவர்களை வந்து தள்ளுறதுக்கு கொஞ்சம் கூட இவங்க பாரபட்சமே பார்க்க மாட்டார்கள், தயவு தாட்சணியமும் பார்க்க மாட்டாங்க. ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரக்கம் இல்லாதவர்கள் அப்படின்றது அர்த்தம் கிடையாது. இரக்க சுபாவம் அதிகம் இருக்கும். ஆனால் தான் கொண்ட லட்சியங்களையும் தான் கொண்ட அந்த இலக்கை அடையிறதுலையும் ரொம்ப ரொம்ப உறுதியாக இருக்கக்கூடிய நபர்கள். தர்மகுணம் அப்படின்றது அதிகமாக இருக்கக்கூடிய நபர்கள். இரக்க சுபாவம் அப்படின்றதும் இவர்களுக்கு அதிகமாக இருக்கும். அதே மாதிரி புத்தி கூர்மை அப்படின்றது இருக்கும். நல்லா படித்தவங்களா இருப்பாங்க. ஸோ நல்லா அறிவாளியாக இருப்பாங்க. பட் ஆனால் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இவங்கக்கிட்ட கொஞ்சம் பிடிவாதம் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி அவசரப்படுறது, டக்குன்னு சிலதை தூக்கி போட்டு பேசுறது, தன்னுடன் இருக்கின்ற போட்டியாளர்களை விட பல நூறு அடிகள் முன்னேற்றம் அடையிறதுல, இது வாழ்க்கை ரீதியாகவும் சரி, இவங்க கொண்ட பணியிலையும் சரி, வேலையிலையும் சரி, ஸோ எல்லாரையும் பின்னோக்கி தள்ளிட்டு இவங்க முன்னாடி போகிறதுல வல்லமை படைச்சவங்க. ஆனால் ஒரு விஷயத்தை நோக்கி போகக்குள்ள அதில் எவ்வளோ வெற்றிகள் வந்தாலும் சரி, தோல்விகள் வந்தாலும் சரி, ஸோ உறுதியோட போராடக்கூடியவர்கள். ஸோ உறுதியான மனப்பாங்கு இருக்கும். தோல்வினாலும் சரி, ஸோ நம்ம வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி முன்னேறி போகலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலை இருக்கும். ஸோ அதனால் எவ்வளோ தோல்விகள் வந்தாலும் வெற்றியை நோக்கி அடுத்த அடின்னு பயணிக்கக்கூடியவர்கள். ஒரு தோல்வி வருது அப்படின்னா துவண்டு விழுந்து விடாமல் ஸோ திரும்ப எந்திரிச்சு திரும்ப ஓடக்கூடிய நபர்கள் தான் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க. குடும்பத்தின் மேலே ரொம்ப அதிகமான பாசம் இருக்கும். அதே மாதிரி நிறைய ரகசியங்கள் இவங்க கிட்ட இருக்கும். ஃபேமிலியில் ஏதாவது நடக்குது அப்படின்னா, இவங்க ஒரு ரகசியம் இவங்க கிட்ட சொல்கிறோம்னா அவங்களுடைய அதை புதைச்சிப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு ரகசியங்களை காக்கிறதுல கேட்டை நட்சத்திரக்காரர்கள் திறம் வாய்ந்தவர்கள் அப்படின்னு தான் சொல்லணும். குழந்தைங்க மேலே ரொம்ப பாசம் அதிகமாக இருக்கும். குழந்தைங்க என்ன விஷயம் கேட்குறாங்களோ அது எல்லாத்தையுமே வாங்கி தருவாங்க. பட் ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இவங்க குழந்தை மேலே எவ்வளோ பாசம் வச்சு பற்று வச்சு வளர்த்தாலுமே ஸோ குழந்தை வளர்ப்பாங்களே தவிர சரியாக வளர்க்க மாட்டாங்க. ஸோ அதிகப்படியான பாசம், அன்பை காட்டி வளர்த்து எப்படி வளர்க்கணும் அப்படின்ற விஷயம் இவங்களுக்கு தெரியாமல் போயிடும். கேட்டை நட்சத்திரக்கார பெண்கள் வந்து நம்பலாம். அதாவது சேணம் கட்டிய குதிரை மாதிரி ஒரே போக்கு தான். ஃபேமிலி 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 அப்படின்ற மாதிரியான அஃபெக்ஷன் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். பெண்ணாக இருக்கட்டும், ஆணாக இருக்கட்டும். குடும்ப பற்று அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய நபர்கள். தானம் செய்யறதுல, ஒருத்தவங்களுக்கு கொடுக்கறதுல ரொம்ப தாராள மனசு வந்து இவங்களுக்கு இருக்கும். ஸோ நல்ல நுண்ணறிவு இருக்கும், நல்ல பேச்சாற்றல் இருக்கும், எதையும் சாதிக்கக்கூடிய திறமை இருக்கும். தந்திரத்தால் சாதிப்பாங்க. இவங்க வந்து வேகமாக பேசியோ சண்டை போட்டோலாம் சாதிக்க மாட்டாங்க. தந்திரம் மிக்கவர்களாக இருப்பார்கள். ஏன்னா புதன் அப்படின்றக்குள்ள இது பார்த்தீங்கன்னா காலச்சக்கரத்திற்கு 8வது இடத்துல தான் இந்த கேட்டை நட்சத்திரத்தோட 4 பாதங்களும் இருக்கிறதுனால ஸோ இவங்க மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறாங்க அப்படின்றதே யாருக்குமே தெரியாது. வெளியில் நார்மலாக அழகாக சகஜமாக சிரித்து பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இவங்களோட பிளானிங் அப்படின்றதே வேறு மாதிரி இருக்கும். ஸோ வெகுளியாக தன்னை வந்து தனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்ற மாதிரி தான் வெளியில் தன்னை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிப்பாங்க. பட் எல்லா விஷயமே வந்து ஸோ இவங்களுக்கு ஆழமாக தெரியும். பட் எதையுமே காட்டிக்காமல் தன்னுடைய இலக்கு என்னவோ அதை கரெக்டாக வந்து அடைஞ்சிருவாங்க. ஸோ நல்ல ஒரு தந்திரம் மிக்க புத்திசாலிகளாக இருக்கக்கூடியவர்கள். மூட நம்பிக்கைகள் மேலே நம்பிக்கை அதிகமாக இருக்கும். இல்லி சூனியம், மாந்திரிகம், செய்வினை, ஸோ இந்த மாதிரி விஷயங்களை இவங்க ரொம்ப நம்புவாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை இவங்களுக்கு வருது, வீட்டில் யாருக்காவது வருது, இல்லை இவங்களுக்கே வருது, இல்லை இவங்களுக்கு நோய் வந்துருச்சு, இல்லை ஏதாவது ஒரு வறுமை, கடன், ஏதாவது ஒரு பிரச்சனை ஆகுது அப்படின்னா
ஸோ இவங்களுக்கு யாராவது செய்வினை வச்சுட்டாங்க, இல்லை மாந்திரிகம் வச்சுட்டாங்க, ஏதாவது பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரியான மைண்ட் தாட் வந்து இவங்களுக்குள்ளேயே இருக்கும். ஜோதிடத்தின் மீது அதிகப்படியான நம்பிக்கை இருக்கும். அதே மாதிரி இது 8ஆம் இடம் அப்படின்றதுனால அடிக்கடி கண்டங்கள் ஏற்படக்கூடிய விஷயம் இருக்கும். ஸோ திசாபுக்திகள் சரியில்லாத நேரங்களில் பார்த்தீங்கன்னா, ஏதாவது விபத்து, கை கால் அடிபடக்கூடிய விஷயம், ஏதாவது எலும்பு முறிவு, இந்த மாதிரியான ஒரு விபத்துகள் அடிக்கடி ஏற்பட்டு கொண்டே இருக்கிற வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து தண்ணீல இருக்கக்குள்ள கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா, நீரினால் கண்டம் அப்படின்ற விஷயமும் இருக்கு. அதனால எங்கேயாவது நீர்நிலைகள்ல குளிக்க போறப்ப ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். போதை பழக்கத்துக்கு கேட்டை நட்சத்திரக்காரர்கள் ஃப்ரெண்ட்ஸு சொல்றாங்க, கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் பண்ணுங்க, ஸ்மோக் பண்ணுங்க, அந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்கன்ட்டு ஸோ பண்ணி பார்க்கவே கூடாது. அந்த ட்ரையல் போறது, ஃப்ரெண்ட்ஸுங்க சொல்கிறாங்க அப்படின்னு ஸோ அவங்களுக்காக சில விஷயம் பண்ணுறதெல்லாம் கூடவே கூடாது. ஸோ இவங்க வந்து போதைக்கு அடிமையாகிவிட்டால் முற்றிலுமாக அந்த போதை பழக்கத்திற்கு தன்னை அடிமையாக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் ட்ரையலுக்கு கூட நீங்கள் வந்து இந்த போதை வஸ்துக்களை கண்டிப்பாக தொட்டு பார்த்துறாதீங்க. ஸோ அதே மாதிரி ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா, தசாபுக்திகள் சரியில்லாத நேரத்தில் அடிக்கடி தற்கொலை பண்ணிக்கலாமா அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் எல்லாமே தோன்றும். கேட்டை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து உங்களுடைய மனசை எப்பயுமே வந்து ஒரு ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க. எப்பயுமே வந்து உங்களுடைய இஷ்ட தெய்வத்தினுடைய வழிபாடை ரெகுலராக பண்ணிட்டு போங்க. அதே மாதிரி மெடிடேஷன், யோகா இதெல்லாம் பண்ணுறது அப்படின்றது சிறப்பான விஷயமாக இருக்கும். கொஞ்சம் அதிகப்படியான முன்கோபம், அவசரத்தனம் இதெல்லாம் இருக்கும். ஏன்னா இதில் வந்து செவ்வாய், புதன், சந்திரன் எல்லாமே சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால ஒரு மாதிரி எமோஷ்னல் மைண்ட் வந்து உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஒரு மேலே கோபம் இருந்தாலுமே அவங்க வீட்டுக்கு வராங்க அப்படின்னா ஸோ கோச்சிட்டெல்லாம் இவங்க போயிட மாட்டாங்க. கோபத்தை மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அவங்கள வந்து சிரிச்ச முகத்தோடு தான் வரவேற்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு நல்ல குணம் அப்படின்றது வந்து இவங்கக்கிட்ட இருக்கும். பெற்ற குழந்தைகளாக இருந்தாலும் சரி, கணவன் மனைவியாக இருந்தாலும், அதாவது வாழ்க்கை துணையாக இருந்தாலும் சரி, ஸோ அன்போட வழிநடத்தி செல்லக்கூடியவர்கள், சகோதர சகோதரிகள் மீது அதிகப்படியான அன்பை உடையவர்களாக இருப்பார்கள். இப்போ கேட்டை நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா, ஸோ கேட்டை அப்படின்றது பார்த்தீங்கன்னா புதனுடைய நட்சத்திரம். புதனுடைய தசா ஆண்டுகள் அப்படின்றது பார்த்தோம்னா 17 வருட தசா ஆண்டுகள். ஸோ புதனுடைய இருப்பு திசை அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு 12 வருடங்கள் வச்சுக்கலாம். அப்போது புதனுடைய தசா இருப்பு அப்படின்றது 12 வருடம். அந்த குழந்தைக்கு 12 வயது வரைக்கும் இந்த புதன் திசை அப்படின்றது நடக்கும். ஸோ 12 வயது வரைக்கும் இந்த புதன் திசை நடக்கக்குள்ள ஜாதக ரீதியாக அந்த புதன் நன்றாக இருக்கக்குள்ள மிகச்சிறந்த புத்திசாலிகளாக, அறிவாளிகளாக, அதே மாதிரி சூட்டிகையான குழந்தையா இருக்கும். ஸோ எதை சொன்னாலும் வீட்டில் பேரண்ட்ஸ் சொன்னாலும் சரி, ஸ்கூலில் டீச்சர்ஸ் சொன்னாலுமே சரி, ஸோ அழகாக புரிஞ்சுக்கிட்டு அதெல்லாமே செய்வாங்க. அதே மாதிரி படிக்கிறதுல முதல் மதிப்பெண் பெறக்கூடியவர்களா, ரொம்ப நல்லா படிக்கக்கூடிய ஒரு குழந்தையா வரும். ஏன்னா புதன் தான் கல்விக்காரகன். ஸோ புதன் ஜாதகத்தில் நன்றாக வலுத்திருக்கின்ற வேலையில் ஸோ அந்த குழந்தைகள் எல்லா விஷயத்தையுமே ரொம்ப அழகாக செய்வாங்க. ஸோ படிப்பு மட்டும் இல்லை, எக்ஸ்ட்ரா கரிக்குலராக நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் சொல்கிறீங்க அப்படின்னா கூட ஸோ அதை அழகாக செய்வாங்க. நல்ல பேச்சாற்றல் இருக்கும். ஸோ அழகாக பேசுவாங்க, அழகாக ஒரு விஷயத்தை கம்யூனிகேட் பண்ணுவாங்க. சின்ன குழந்தைக்கு ஒரு பேச்சு போட்டி வைக்கிறாங்க அப்படின்னா ஸோ இந்த குழந்தை தான் வந்து முதலிடத்தை பெறக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. அப்போது ஜாதகத்தில் அந்த புதன் அப்படின்றது வந்து ஃபேவராக இருக்கணும். ஸோ யாருக்கெல்லாம் இந்த புதன் வந்து நல்லது செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு லக்னங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மிதுன லக்னம். ஸோ மிதுன லக்னம் அப்படின்றது புதனுடைய சொந்த வீடு தான். அப்போ மிதுனம், கன்னி லக்னம், துலாம் லக்னம், ரிஷப லக்னம், மகர கும்ப லக்னங்களுக்கு இந்த புதன் அப்படின்றவர் நல்லது செய்வார். இந்த லக்னங்களுக்கு ஒரு ஆட்சி உச்சம் பெறக்குள்ள சிறப்பான கல்வியை வந்து அந்த குழந்தைக்கு தந்து விடுவார். ஸோ அதே மாதிரி இந்த ஒருவேளை புதன் சரியில்லை அப்படின்னா ஒரு சில குழந்தைங்களுக்கு லேட்டாக பேச்சு வரும். சில குழந்தைங்க பேசாமலே இருப்பாங்க. ஸோ அப்போ அந்த புதன் கேதுவோட சம்பந்தம் பெற்றிருக்கிறது, 2ஆம் பாவத்தோட ஏதாவது பாவகிரகங்களுடைய சம்பந்தம் பெற்றிருக்கிறது, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். அதே மாதிரி நரம்பு பிரச்சனைகள், ஒரு சில குழந்தைங்களுக்கு ஆட்டிசம் மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்கும். ஸோ நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் இதெல்லாமே புதன் வீக்காக இருக்கக்குள்ள அந்த குழந்தைங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இப்போ புதன் சரியில்லாதக்குள்ள நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள், இவங்க தாய்மாமா வீட்டில் இந்த குழந்தைய அரவணைக்காத விஷயம், ஸோ இது மாதிரி எல்லாமே இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா 12 வயதிற்கு மேலே
கேது திசை அப்படின்றது நடக்கும். கேது அப்படின்றது வந்து 7 வருடங்கள். இந்த கேதுவானவர் ஜாதகத்தில் 3, 6, 10, 11ஆம் இடத்துல இருக்கிறது சிறப்பு. அது எந்த லக்னமாக இருந்தாலும் சரி. சிறப்பு அப்படின்றத விட கேதுவால மிக அதிகப்படியான பாதகம் இல்லை அப்படின்றது தான் எடுத்துக்க முடியும். ஏன்னா கேது அப்படின்றவர் இயற்கை பாவர் நிழல் கிரகம் அப்படின்றதுனால இந்த உபஜய ஸ்தானங்கள்ல மறைந்திருக்கக்குள்ள தன்னுடைய கெடுபலன்களை அதிகமாக காட்ட மாட்டார். ஸோ அப்படி இல்லாமல் மற்ற ஸ்தானங்கள்ல கேது இருக்கக்குள்ள குருவினுடைய தொடர்பு, சுபருடைய தொடர்பு ஏதாவது பெற்றிருக்கக்குள்ள தன்னுடைய அந்த கெட்ட காரகத்துவத்தை காமிக்க மாட்டாரு. அப்போ 12 வயசுல இருந்து 19 வயசு வரைக்கும் அந்த குழந்தைக்கு வந்து இந்த கேது திசை அப்படின்றது நடக்கும். கேதுன்றது இந்த டைம்ல வர்றது அப்படின்றது கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். ஏன்னா இந்த சமயத்துல தான் அந்த குழந்தை படிச்சு, அதாவது கல்லூரி படிப்புக்கு காலடி எடுத்து வைக்கின்ற ஒரு காலகட்டம். அதாவது ஹையர் செகண்டரி படிச்சுட்டு ஸோ எந்த காலேஜ் என்ன படிப்பு சூஸ் பண்ணலாம் அப்படின்றது எல்லாமே இந்த கேது திசையில வந்துடும். அப்போ ஸோ கேதுவானவர் நல்லா இருக்கிறாரு, இந்த 3, 6, 10, 11ஆம் இடங்கள்லாம் இருக்கு அப்படின்னா மன உறுதியோட படிச்சு அந்த குழந்தைங்க நினைச்ச விஷயங்களை அடையறதுக்கு உண்டான வாய்ப்பை வந்து இந்த கேது தரும். ஏன்னா 11ஆம் இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா சுபரை விட இயற்கை பாவர்கள் இருக்கிறப்போ தான் கொண்ட லட்சியங்கள்ல ஸோ அதாவது உறுதியாக அந்த இயற்கை பாவர்கள் வந்து ஈர்த்து விடுவாங்க. அதாவது வெற்றி வாய்ப்பையாக இருக்கட்டும், ஒரு லாபத்தையாக இருக்கட்டும், ஸோ ஈர்க்கக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது அதிகம். அப்படி அல்லாமல் கேது அந்த இடத்துல கெட்டு போயிருந்தது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கெட்ட சகவாசம் அப்படின்றது தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. கேது அப்படின்னா போதை, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா விரக்தி. ஒருவேளை லக்னத்துல எல்லாம் கேது சம்மந்தப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த பையனுக்கோ பெண்ணுக்கோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டீனேஜில் வரக்குள்ள ரொம்ப சிரமமாக இருக்கும். 3, 6, 10, 11 இல்லாமல் மற்ற பாவங்களில் சம்மந்தப்படக்குள்ள அந்த பாவம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை செய்யும். 8ஆம் இடத்துலலாம் சம்மந்தப்படக்குள்ள ஏதாவது நோய்வாய்ப்படக்கூடிய விஷயம், படிப்பில் நாட்டம் இல்லாத விஷயம், எதையாவது நினச்சிட்டு இருக்கிறது, லக்னத்தில் இருக்கக்குள்ளேயும் விரக்தியாக இருக்கிறது, 5ஆம் இடத்துல இருக்குள்ள சிலருக்கு இந்த ஏஜ்லேயே காதல் வந்து தோல்வியாகிறது. ஸோ இந்த மாதிரி பலவிதமான ஒரு டிஸ்டர்பன்ஸை தந்துடும் கேது. ஸோ அப்போ இந்த மாதிரியெல்லாம் பசங்க இருக்கிறாங்க அப்படின்னா பேரண்ட்ஸ் தான் கவனித்து ஸோ அதுக்கு என்ன சொல்யூஷனோ அதை வந்து நீங்கள் செய்யணும். கேது வந்து ஜாதகத்தில் சரியில்லாத நிலைகளை குழந்தைங்க இந்த மாதிரி இருந்தாங்க அப்படின்னா தினமுமே விநாயகர் வழிபாடு பண்ண சொல்லுங்கள். அதே மாதிரி மெடிடேஷன் வந்து ரொம்ப முக்கியம் கேது திசையில். பக்கத்தில் ஏதாவது யோகா கிளாஸ் இருந்தால் அனுப்பலாம். தினமும் விநாயகருடைய வழிபாடு, விநாயகருடைய மூல மந்திரங்களை படிச்சுட்டு போகிறது அப்படின்றது சிறப்பான விஷயமாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா 19 வயதிற்கு மேலே 20 வருடங்கள் 39 வயது வரைக்கும் பார்த்திங்கன்னா சுக்கிர திசை அப்படின்றது இருக்கும். ஸோ சுக்கிரன் தான் வந்து நம்முடைய ஜாதகத்தில் 9 நவகிரகங்களில் ஸோ இரண்டாவது சுபர் அப்படின்னு சொல்லுவோம். சுக்கிரன் நன்றாக இருக்குது உங்கள் ஜாதகத்தில், நல்ல ஆட்சி உச்சம் பெற்றிருக்கு. சுக்கிரனுடைய நட்பு லக்னங்களில் நீங்கள் பிறந்திருக்கீங்க. நட்பு லக்னங்கள் அப்படின்றது எதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரிஷப துலாம் லக்னங்களுக்கு சுக்கிரன் தான் அதிபதி. அப்போது ரிஷப துலாம் லக்னங்களுக்கு ஆட்சி உச்சம் பெற்று உங்களுக்கு வந்து அந்த சுக்கிர திசை நடந்தது அப்படின்னா நல்ல ஹைட்டில் தூக்கிட்டு போயிடுவார். ஸோ அந்த இளம் வயதிலேயே ரொம்ப அதிகப்படியான முன்னேற்றத்தை அடைவதற்குரிய வாய்ப்புகள் அப்படின்றது உண்டு. அப்புறம் ரிஷப துலாம் லக்னங்கள், மிதுனம் கன்னி லக்னம், மகர கும்ப லக்னங்களில் இருக்கக்குள்ள உங்களுக்கு ஸோ ரொம்ப நல்ல ஒரு முன்னேற்றத்தை தருவார். மேஷ விருச்சக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 60% ஒரு நல்ல விஷயங்களை செய்வார். இதில் ஏன்னா களத்திராதிபதியாக வந்துடுவார், களத்திரஸ்தான அதிபதியாக சுக்கிரன் வந்துடுவார். ஸோ அப்போது சுக்கிர திசை நல்லா இருந்து உங்களுக்கு நடைபெறக்குள்ள என்ன விஷயங்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இளம் வயதிலேயே ஒரு வீடு கட்டுறது, ஆண்களாக இருக்கக்குள்ள வாழ்க்கை துணை வழியில் பலவிதமான முன்னேற்றங்கள், அதே மாதிரி எந்த மாதிரியான இன்பமான விஷயங்கள்லாம் நீங்கள் அனுபவிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரியான நல்ல இன்பமான விஷயங்கள், உங்கள் மனசுக்கு பிடிச்ச மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நடக்கிறது. லக்ஸரியான ஒரு வீடு கட்டுறது, கார் வாங்குறது, நல்ல வேலை தொழில் அமையக்கூடிய விஷயம் எல்லாமே இந்த சுக்கிர திசையில் நடக்கும். அதே மாதிரி ஆண்களாக இருக்கின்ற பட்சத்தில் பெண்களுடைய நட்பு அப்படின்றது உங்களுக்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ இருந்தாலும் சுக்கிரன் உச்சமானாலும் அவருடைய காதல் காமம் சம்பந்தமான விஷயங்களை அதிகமாக கொடுத்துருவார். ஸோ எந்த ஒரு விஷயமே வாழ்க்கையில் அதிகமாக போனால் ஆபத்து அப்படின்றது இருக்குது. அது ஒன்றுக்கு மேற்பட்ட காதலையும் கொடுக்கும் இந்த சுக்கிரன் சரியில்லாத இடங்களில் ஆட்சி உச்சம் பெறக்குள்ள. அதெல்லாமே வந்து
கரெக்டாக பார்த்து பக்குவமாக இருந்துட்டா இந்த சுக்கிர திசை அப்படின்றது ரொம்ப சிறப்பான திசையாக இருக்கும். ஒருவேளை இந்த சுக்கிரன் உங்களுடைய ஜாதகத்தில் வீக்காக இருக்குது, ஸோ நீங்கள் வந்து மீனுடைய லக்னங்களில் பிறந்திருக்கீங்க, மீன லக்னமாக இருக்கட்டும், இல்லை தனுசு லக்னமாக இருக்கட்டும், கடக சிம்ம லக்னங்கள்லாம் பிறந்திருக்கக்குள்ள சுக்கிரன் அசுரகுரு அப்படின்றதுனால சில ஆப்போசிட்டான ரியாக்ஷன்ஸ் கொடுப்பாரு. சுக்கிரன் சரியில்லாத நிலைகளில் இருக்கக்குள்ள கடன் ஏற்படுகின்ற விஷயம், அதே மாதிரி சுக்கிரன் வக்ரமாலாம் இருந்துருச்சு ஆண்களுக்கு அப்படின்னா இந்த பெண் தேடக்கூடிய வயதில் பெண் கிடைக்காது. நல்லா இருந்ததுன்னா நல்ல வரன் கிடைச்சி குழந்தையெல்லாம் பிறந்து நல்ல சுகபோக வாழ்வை வந்து சுக்கிரன் தருவார். சுக்கிரன் நல்லா இல்லை அப்படின்னா அந்த ஆணுக்கு திருமணம் அமையறதே ஒரு கஷ்டமாக இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு திருமணம் அமைஞ்சு நிறைய பொண்ணு தேடி திருமணம் அமையக்கூடிய வாய்ப்பை உருவாக்கும். அதே மாதிரி ரொம்ப சீக்கிரத்தில் ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு நினச்சா கட்ட முடியாது. சுக்கிரன் வக்ரமாக இருக்கிறவங்களுக்குலாம் இன்னொரு விஷயம் பாருங்கள், அவங்கள சுற்றி சொத்து இருக்கும், நிறைய ப்ராப்பர்ட்டி இருக்கும், பணம் இருக்கும், பட் ஆனால் அவங்களால அனுபவிக்க முடியாது, எதுவுமே பிடிக்காது. அந்த மாதிரியான ஒரு மனநிலையை வந்து சுக்கிரன் வக்ரம் அப்படின்றது வந்து உருவாக்கும். ஆனால் அவங்கள சுற்றி எல்லாமே அழகாக இருக்கும், அவங்க மனைவி அழகாக இருப்பாங்க, வீடு வாசல் எல்லாமே இருக்கும். பட் ஆனால் அதில் ஈடுபாடு இல்லாத ஒரு விஷயத்தையும் இந்த வக்ர சுக்கிரன் அப்படின்றது ஏற்படுத்தும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா கடனை ஏற்படுத்தக்கூடியது, வறுமையை ஏற்படுத்தக்கூடியது, வேலையில் ஏதாவது பிரச்சனைகள், பெண்களால் பிரச்சனைகள், ஸோ இது எல்லாமே வந்து சுக்கிரன் சரியில்லாத நிலைகளில் வந்து ஏற்படுத்துவார். இந்த 39 வயது வரைக்கும் அப்படின்றது சுக்கிர திசை. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா சுக்கிர திசை 39 வயசில் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் 6 வருடங்கள் பார்த்தோம் அப்படின்னா சூரிய திசை. ஃபஸ்ட்டு ஒரு திசா நடக்குது அப்படின்னா அந்த திசா நடத்தக்கூடிய கிரகம் எங்கே இருக்குது அப்படின்றத நம்ம செக் பண்ணிட்டோம். அடுத்து இந்த லக்னம் அப்படின்றத வந்து பார்த்துடணும். ஸோ உங்களுடைய லக்னத்துக்கு நல்ல நட்பு கிரகமாகி நல்ல பிளேஸ்லலாம் அமைஞ்சிருக்குள்ள அந்த திசா ரொம்ப நல்லாயிருக்கும். திடீர்னு ஒருத்தர் வளர்றாங்க அப்படின்னா இதுதான் காரணம். திடீர்னு ஒருத்தவங்க டவுன் ஆகுறாங்க அப்படின்னா இதுதான் காரணம். திசா நடத்தக்கூடிய கிரகங்களுடைய மாற்றம் தான் உங்களுக்கு இவ்வளவையும் வந்து ஏற்படுத்துது. அப்போது சூரிய திசை அப்படின்றது 6 வருடங்கள், 45 வயது வரைக்கும் உங்களுக்கு சூரிய திசை அப்படின்றது வந்து இருக்கும். சூரியனை பொறுத்த வரைக்கும் தந்தை காரகன். அதே மாதிரி இயற்கை பாவி அப்படின்றதுனால 3, 6, 10, 11ஆம் இடங்களில் இந்த சூரியன் அமர்ந்து திசா நடத்தக்குள்ள உங்களுக்கு வந்து கெடுபலன்களை தரமாட்டார் சூரியனை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இது உபஜயஸ்தானம் அப்படின்றதுனால கெடுபலன்களை தரமாட்டார். இந்த காலகட்டத்தில் சிலருக்கு ப்ரொமோஷன் வரும். சுக்கிரதசை ஒரு வேளை உங்களுக்கு சரியில்லாமல் போயிடுது. ஸோ நீங்கள் வந்து சூரியனுடைய நட்பு லக்னங்களில் பிறந்திருக்கீங்க. உதாரணத்துக்கு சிம்ம கடக லக்னங்கள், தனுசு மீன லக்னம், ஸோ விருச்சக மேஷ லக்னத்திலெல்லாம் பிறந்திருக்கக்குள்ள இந்த சூரிய திசை அப்படின்றது உங்களுக்கு ஏற்றத்தை தரக்கூடிய ஒரு திசையாக இருக்கும். ஒரு சிலருக்கு 10ஆம் இடத்துலலாம் திக்பலம் அடைஞ்சு திசா நடத்தக்கூடிய, ஸோ இந்த வயதில் வந்து ஒரு அரசாங்க வேலை கிடைக்கிறது. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அரசியலில் ஒரு பெரிய பதவிகள் கிடைக்கிறது, அரசியலுக்கு நிறைய முயற்சி பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த சூரிய சந்திர செவ்வாய் திசைகள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அரசியலில் மிகப்பெரிய ஒரு உயரத்தை அடைவதற்கான திசைகள் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒருவேளை பௌர்ணமி யோகம் எல்லாமே இருந்துருச்சு அப்படின்னா ஒரு சிறப்பான திசையாக உங்களுக்கு இருக்கும். இப்போது பௌர்ணமி யோகம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் விருச்சிக ராசி அப்படின்னா உங்களுக்கு ஆப்போசிட்லேயே இப்போ ரிஷபத்தில் வந்து சூரியன் இருக்கக்குள்ள உங்களுக்கு பௌர்ணமி யோகம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துடும். ஒரு சிலருக்கு பிரதமை அப்படின்றலாம் வரும். திதி பௌர்ணமி திதியாக இருக்கக்குள்ள மிகப்பெரிய ஒரு அளப்பரிய வளர்ச்சியை வந்து இந்த சூரிய திசை அப்படின்றது வந்து ஏற்படுத்தும். ப்ரமோஷன் கிடைக்கிறது, நல்ல வேலை கிடைக்கிறது, மிக உயர்ந்தவர்களோட நட்பு, அரசியல் ரீதியிலான நட்பு, அதே மாதிரி ஒரு வீடு கட்டுறது. ஏன்னா இப்போ மேரேஜ் ஆகிட்டு ஒரு வீடு கட்டணுன்னெல்லாம் நினைப்பாங்க. ஸோ அதுக்கெல்லாமே சப்போர்ட் பண்ணும் இந்த சூரிய திசை அப்படின்றது. ஒருவேளை சூரியன் சரியில்லாத நிலைகளில் இருக்கக்குள்ள பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் இப்போ ஒருவேளை சூரியன் 8ஆம் இடத்துல இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சிலருக்கு. ஸோ இந்த 8ஆம் இடத்துல இருக்கக்குள்ள உடல் ரீதியிலான பாதிப்புகள், வெப்பம் சம்பந்தமான பிரச்சனைகள், உஷ்ணம் சம்பந்தமான பிரச்சனைகள், அதே மாதிரி தந்தையோட பூர்வீக சொத்துக்களில் பிரச்சனை. இப்போ சூரியனோட ராகு கேதுக்கள்லாம் சம்மந்தப்படக்குள்ள தந்தை வழியில் இருக்க சொத்துக்கள் நேரடியாக அனுபவிக்கிறச்ச இவங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ அதை வந்து இவங்க விற்றுட்டு அதுக்கப்புறம் அதில் வரக்கூடிய பணத்தை வச்சு வேறு இடத்த வாங்கிக்கலாம். அது வந்து அப்பா இருக்கக்குள்ளேயே செய்யணும். அப்படி இல்லாமல் ஸோ அப்பா தவறிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இவங்க அந்த சொத்துக்கு போகக்குள்ள நிறைய பிரச்சனைகள் வரும். சகோதர சகோதரி வழியில், பங்காளி வகையில் ஏகப்பட்ட பிரச்சனையை வந்து அந்த சூரிய திசை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அவங்க வந்து அவங்களுக்கு சொத்தை வாங்கிறதுக்குள்ளே அப்பாடா போதும் போதும் அப்படின்ற மாதிரியாக இருக்கும். கோர்ட் கேஸ் இந்த மாதிரியான ஒரு வில்லங்கங்களையும் வந்து
தகப்பன் ரீதியாக, அதாவது தந்தை வழி உறவுகளால் அனுபவிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து இது ஏற்படுத்தும். அதே மாதிரி சூரியன் கெட்டு போயிருந்தால் இப்போது நல்ல பெரிய பதவிகளில் இருக்காங்க, ஒரு அரசியல் உயர் பதவிகள்லாம் இருக்கிறவங்களுக்கு சூரியன் கெட்டு போயிட்டு சூரிய தசை நடக்குள்ள ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா ஒரு சிலர் இந்த காலகட்டத்தில் தான் ரொம்ப உயரத்துல இருந்து மாட்டிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இருக்கும். ஸோ அதனால் சூரியன் எப்படி உங்களுக்கு திசை நடத்துகிறாரு அப்படின்றத பார்த்து, ஸோ நீங்கள் வந்து அதற்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா 45 வயதிற்கு மேலே 55 வயது வரைக்கும் 10 வருடங்கள் அப்படின்றது வந்து உங்களுக்கு சந்திர திசை நடக்கும். ஸோ சந்திரனை பொறுத்த வரைக்கும் மனோகாரகன். ஸோ நம்ம வந்து நல்ல தெளிவான மனசோட நிறைய விஷயங்களை, நல்ல விஷயங்களை செய்யணும், சில விஷயங்களை செய்யணும் அப்படின்னா சந்திரன் தான் ரொம்ப முக்கியம். ஸோ சந்திரன் தான் நமக்கு மனத்தெளிவை ஏற்படுத்தக்கூடிய கிரகம். ஏன்னா நிறைய பேர் நிறைய செயல்களை செய்யக்குள்ள என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனத்தெளிவே இல்லாத நிலையில் அந்த விஷயத்த செய்வோம். அதிகப்படியான மனக்குழப்பத்தினோடைய அந்த விஷயத்த செய்யக்குள்ள நிறைய பிரச்சனைகளை அதனால் அனுபவிப்போம். சரியாக நம்மளால் செய்ய முடியாது. ஸோ இது எல்லாமே வந்து செய்யக்கூடியவர் அப்படின்றது சந்திரன் தான். அதே மாதிரி நீரினால் ஏற்படக்கூடிய வியாதிகள், நீரினால் ஏற்படக்கூடிய கண்டங்கள், ஸோ இதற்கு காரணமும் இந்த சந்திரன் தான். சப்போஸ் இப்போ பௌர்ணமி யோகத்தில் சந்திரன் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து வளர்பிறை சந்திரனாக பலன் கொடுக்குள்ள மிக சிறப்பான விஷயங்களை செய்வார் சந்திரன் அப்படின்றவர். அப்போ நல்ல மனத்தெளிவு, நல்ல மன உறுதி, ஸோ எடுக்கின்ற காரியங்களில் வெற்றி பெறக்கூடிய ஒரு விஷயங்கள்லாம் இருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் கடல் கடந்த பயணங்கள் போகிறது, அதே மாதிரி வெளிநாடு வாய்ப்புகள் உருவாகிறது, வெளி மனிதர்களால் அனுகூலம் கிடைக்கிறது. ஸோ இது மாதிரியான விஷயங்களை வந்து சந்திரன் பண்ணும். வீடு அமையக்கூடிய விஷயம், சில பக்கம் பார்த்திங்கன்னா தாய் வழி உறவுகள்கிட்டேருந்து சொத்து கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம், இதெல்லாமே வந்து சந்திரன் நல்லா இருக்கக்குள்ள உங்களுக்கு வந்து ஏற்படுத்தக்கூடிய விஷயம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா, சந்திரன் ஒருவேளை சரியில்லை அப்படின்னா ரொம்ப அதிகப்படியான மனக்குழப்பத்தை ஏற்படுத்தி, எதுக்கெடுத்தாலுமே ஒரு பயம், ஸோ எதுக்கெடுத்தாலுமே ஒரு பதட்டம், எதுக்கெடுத்தாலுமே ஒரு குழப்பம், ஸோ எந்த ஒரு செயலையுமே செய்ய முடியாது. ஏதாவது ஒரு விஷயம் தொடங்க போக்குள்ள அப்படியே சட்டுன்னு ஸ்டாப் பண்ணிடுறது. ஸோ இந்த மாதிரி ஒரு தெளிவில்லாத மனநிலையை, மனக்குழப்பத்தை கொடுக்கக்கூடியவர் அப்படின்றவர் சந்திரன் தான். ஆஸ்லேஷன் மைண்டு இருக்கும். ஸோ அப்போது சந்திரன் சரியில்லை. அதே மாதிரி தாய்க்கு பார்த்திங்கன்னா உடல் ஆரோக்கிய பிரச்சனை, தாயாருக்கு அடிக்கடி மருத்துவமனை செலவுகள் உண்டாகிறது. 12ஆம் இடத்துலாம் சந்திரன் இருக்கக்குள்ள தாயாருக்கு உடல் அடிக்கடி முடியாமல் போகக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கும். சந்திரன் ஒரு வேளை 8ல் இருக்குது உங்களுக்கு அப்படின்னா மனக்குழப்பம், பயம், கோர்ட் கேஸ், வம்பு வழக்குகள், அதே மாதிரி நீரால் ஏற்படக்கூடிய கண்டங்கள் எல்லாமே உருவாகும், நீரால் ஏற்படக்கூடிய வியாதிகள். ஸோ அதனால் 6, 8, 12 சந்திரன் சம்மந்தப்படக்குள்ள ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கிறது அப்படின்றது நல்லது. சந்திரன் சரியில்லாத நிலைகளில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பௌர்ணமி வழிபாடு பண்ணுங்கள். பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் நான்வெஜ் சாப்பிடாம சந்திரனை பார்த்து இரவு 108 முறை சந்திர காயத்ரி மந்திரம் சொல்லிகிட்டே இருங்க. தொடர்ந்து எல்லா பௌர்ணமிக்குமே சொல்லுங்கள். அதாவது சந்திர திசை முடிகிற வரைக்குமே. ஸோ இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும். மலை கோவில்களுக்கு பௌர்ணமி தினத்தன்று சென்று வருவது அப்படின்றது சிறப்பான விஷயமாக இருக்கும். திருவண்ணாமலை போன்ற ஸ்தலத்திற்கு போயிட்டு வர்றது, மலை மேலே இருக்கக்கூடிய முருகருடைய ஸ்தலங்களுக்கு சென்று வருவது, இதெல்லாமே சிறப்பான விஷயமா இருக்கும். அதுவும் பௌர்ணமி தினத்தன்று நீங்கள் போனீங்க அப்படின்னா ஒரு மன தெளிவு, மன உறுதி அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா 55 வயதிற்கு மேலே 7 வருடங்கள், அதாவது 62 வயது வரைக்கும் பார்த்திங்கன்னா செவ்வாய் திசை அப்படின்றது வரும். செவ்வாயும் பார்த்திங்கன்னா இயற்கை பாவர், அதாவது செவ்வாயை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய லக்னங்களுக்கு 3, 6, 10, 11ஆம் இடங்களில் இருக்கிறது அப்படின்றது சிறப்பான விஷயம். உபஜயஸ்தானங்களில் பாவகிரகங்கள் இருக்கக்குள்ள தான் தன்னுடைய தீய பலன்களை தரமாட்டார்கள். ஸோ நன்மை அப்படின்றது அடுத்த விஷயம்தான். தீய பலன்களை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா இந்த இயற்கை பாவர்கள் வந்து மறையணும். ஸோ அப்போது செவ்வாய் வந்து இப்போ நீங்கள் நட்பு லக்னங்களாக இருக்கிறீங்க, உதாரணத்துக்கு சூரிய சந்திரர்களுடைய லக்னமான கடகம், சிம்மம், மேஷம், விருச்சகம், இது வந்து செவ்வாயுடைய லக்னமே தான். அடுத்தது பார்த்திங்கன்னா தனுசு, மீனம், ஸோ இந்த லக்னங்களில் இருக்கக்குள்ள இந்த செவ்வாய் நல்லது செய்வார். அதே மாதிரி ரிஷபம், துலாமா இருந்தாலும் பார்த்திங்கன்னா ஒரு 60% செவ்வாய் வந்து நன்மை செய்ய கடமைப்பட்டவராக இருப்பார். ரொம்ப செவ்வாய் திசையில் யார் அடிபடுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா
மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கும் கன்னி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கும் இந்த செவ்வாய் திசை அப்படின்றது கடுமையான ஒரு பலன்களை தரும். அதே மாதிரி மகர கும்பல் லக்னங்களில் பிறந்திருந்து செவ்வாய் சரியில்லாத இடங்களில் இருக்கக்குள்ளும் நிறைய பிரச்சனைகள் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் என்ன பண்ணுவாருன்னா, ஸோ அடிக்கடி விபத்துகளை உண்டு பண்ணுறது, இரத்த சம்பந்தமான பிரச்சனைகள், அடிக்கடி மருத்துவ செலவுகள் ஏற்படுறது, ஒருவேளை செவ்வாய் 8ஆம் இடத்துலலாம் இருக்கக்குள்ள இரத்த இழப்புகளை தரது, இதய கோளாறுகள், ஹார்ட் அட்டாக் வர மாதிரியான விஷயம், பிளட் ப்ரெஷர், ஸோ இந்த மாதிரியான விஷயத்தெல்லாமே செவ்வாய் தருவார். செவ்வாய் சரியில்லாத அமைப்புகளில் உறவுகளால் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய விஷயம் இருக்கும். இரத்த சொந்தத்தால், சகோதர வழியிலையும் சரி, பெற்ற குழந்தைகள் வழியிலையும் சரி, நிறைய மன கஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை இந்த செவ்வாய் உண்டு பண்ணும். செவ்வாய் நல்லா இருக்கிறாரு அப்படின்னா உறவுகள் வழியில் ஒரு நல்ல அன்பு அரவணைப்பு கிடைக்கிறது, நல்ல புகழ், கௌரவம், அந்தஸ்து, மரியாதை, இதெல்லாம் கிடைக்கக்கூடிய விஷயங்களை இந்த செவ்வாய் பண்ணுவார். ஏன்னா உடல் ஆரோக்கியத்திற்கு காரக கிரகம் அப்படின்னு பார்த்தோம்னா செவ்வாய் தான், உடல் வலிமை. அப்போ செவ்வாய் நல்லா இருந்தது அப்படின்னா அது 62 வயது வரைக்குமே நல்ல திடகாத்திரமான ஒரு நபராக இருப்பார். ஸோ எந்த வேலையை செஞ்சாலும், எந்த வேலையை கொடுத்தாலும் செய்யக்கூடியவர். அதே மாதிரி மன உறுதி கொண்ட ஒரு நபராக இருப்பார். செவ்வாய் நல்லா இருக்கக்குள்ள ஸோ இந்த வயதுகளையும் எல்லாத்தையும் சமாளித்து போகக்கூடிய ஒரு தன்மை அப்படின்றது அந்த நபருக்கு இருக்கும். அப்போ 62 வயதிற்கு மேலே பார்த்தீங்கன்னா ராகு திசை 18 வருடங்கள், அப்போது 80 வயது வரைக்கும் ராகு திசை அப்படின்றது இருக்கும். ஸோ ராகுவை பொறுத்த வரைக்கும் நிழல் கிரகம், அதே மாதிரி இயற்கை பாவர் அப்படின்றதுனால 3, 6, 10, 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய உபஜயஸ்தானங்களில் ராகு இருக்கிறதுனால, ராகு எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த வீட்டின் அதிபதி அப்படின்ற ஒரு பலம் பெற்று இருக்கணும். அதே மாதிரி குருவினுடைய தொடர்பு பெற்று இருக்கணும். இல்லை அவர் எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த அதிபதிகள் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கக்குள்ள ராகு அந்த பாவம் சார்ந்த ஒரு நன்மையான விஷயங்களை செய்வார். அப்போது இந்த வயதிற்குள்ளே உடல் ஆரோக்கியத்தை பார்க்கணும், குழந்தைங்களை பார்க்கணும், குழந்தைங்களுடைய திருமணம் அப்படின்ற விஷயம் தானே இருக்கும். அப்போ ராகு நன்றாக இருக்கக்குள்ள இது எல்லாத்தையுமே சுமூகமாக நடத்தி கொடுத்து விடுவார். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ராகு திசை இந்த வயசில் கூட ஒரு அதீதமான ஒரு வளர்ச்சியை கொடுத்து விடும். திடீர் பணக்காரர் ஆகக்கூடிய ஒரு யோகியதையும் இந்த வயசிற்கு மேலே கொடுக்குது அப்படின்னா அது ராகுவால் தான் முடியும். குருவோட சேர்ந்த ராகு நின்ற வீட்டின் அதிபதி பலம் பெற்றிருக்கக்குள்ள, ராகு தனஸ்தானத்தோட தொடர்பு பெற்றிருக்கக்குள்ள இதுக்கு மேலேயுமே உங்களுக்கு சான்ஸ் உண்டு, தோண்டு போயிட வேண்டாம். ஸோ அப்படின்ற மாதிரியான ஒரு நல்ல வாழ்வியல் முன்னேற்றங்களை ராகு தருவார். அதே மாதிரி ஆன்மீக ரீதியிலான, இப்போ 9ஆம் இடத்துலலாம் ராகு இருக்குது அப்படின்னா ஆன்மீக ரீதியிலான ஒரு பயணங்களை உங்களுக்கு தரது. சிலரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆன்மீக நாட்டம் அதிகமாகி காசிக்கு யாத்திரை போகிறது, ஆன்மீக பிரயாணங்கள் அதிகமாக மேற்கொள்கிறது, சொந்த மாதிரியான ஒரு விஷயங்களையும் ராகு தரும். ஸோ ராகு சரியில்லை அப்படின்னா உடல் ஆரோக்கிய பிரச்சனை. ராகுவை பொறுத்த வரைக்கும் இயற்கை பாவர் அப்படின்றதுனால எல்லா வகையிலையுமே பிரச்சனை தரக்கூடியதாக இருக்கும். உதாரணத்துக்கு 8ஆம் இடத்துல இருக்கக்குள்ள ஹெல்த் அஃபெக்ட் ஆகிறது, 12ஆம் இடத்துல இருக்கக்குள்ள பொருள் விரயமாகிறது, சொந்த வீடு வச்சுருப்பாங்க, ஸோ இந்த சமயத்தில் கைவிட்டு போகிறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அந்த பாவத்திற்கு ஏற்ப ராகு அப்படின்றவர் தருவார். ராகு நன்றாக இருக்கக்குள்ள பெரிய மனிதர்களுடைய தொடர்பு, அரசியல் செல்வாக்கு, இதெல்லாமும் தரக்கூடிய கிரகம் தான். அப்போ ராகு சரியில்லாத நிலைகளில் இந்த ஏஜில் உங்களுக்கு நடக்குது அப்படின்னா துர்க்கை அம்மனுடைய வழிபாடு பண்ணுங்க. ஒரு முறை பட்டீஸ்வரம் போயிட்டு துர்க்கை அம்மனை வழிபாடு பண்ணுறது அப்படின்றது சிறப்பு. ராகு காலத்தில் துர்க்கை வழிபாடு பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம். எலுமிச்சம் பழத்தில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி துர்க்கை அம்மனை வழிபாடு பண்ணுறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம். செவ்வாய்க்கிழமை 3 to 4:30 சாயந்தரம், வெள்ளிக்கிழமை காலைல 10 to 12. ஸோ இந்த டைமில் நீங்கள் துர்க்கை அம்மனை வழிபாடு பண்ணுங்கள், நல்லதே நடக்கும். இது நான் ஒரு பொதுவான பலன்களை தான் கொடுத்துருக்கேன். அவங்களுடைய சுய ஜாதகத்தில் சில கிரக சேர்க்கைகளுக்கு ஏற்ப, உங்களுடைய லக்னங்களுக்கு ஏற்ப, அந்த கிரகங்கள் அமர்ந்த பாவத்திற்கு ஏற்ப அக்யூரட்டான நிறைய விஷயங்கள் இருக்கும். ஜஸ்ட் இது ஒரு பொது பலன்கள் தான். உங்களுக்கு கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னா டிஸ்பிளேல தெரிகிற என்னோட நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். அனைவருக்கும் நன்றி.